பாடம் 5 ஒலியியல் சவுண்ட் அப்படிங்கிற இந்த பாடத்தில் கணக்கெடுகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டாப்ளர் எஃபெக்ட், டாப்ளர் விளைவு அதை சார்ந்த கணக்கீடுகள் மட்டும் பார்க்க போகிறோம். சால்வ்டு ப்ராப்ளத்தில் ஒரு 5 ப்ராப்ளம் இருக்குது. அது கொஞ்சம் டாப்ளர் எஃபெக்ட்னா என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா இது ஈஸியாக புரிஞ்சிடும். ஒருத்தன் பிளாட்ஃபார்மில் நின்றுக்கிட்டு இருக்கிறான். ட்ரெயின் வந்து அவனை நோக்கி வருது. இது ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து விசிலிங் சவுண்டோடு அவனை நோக்கி இப்படி வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த டைரெக்ஷனில் அப்படி வரும்போது இவனுக்கு அந்த ட்ரெயினோட சத்தம் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த ட்ரெயின் அவனை நோக்கி வர 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 சத்தம் அதிகமாகிட்டே இருக்கும். அதேமாரி அவனை விட்டு இந்த ட்ரெயின் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோமே, அப்போ சத்தம் என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிட்டே இருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, இது உள்ள ஒரு என்ஜின் டிரைவர் இருப்பார் இல்லையா, அவருக்கு அந்த சத்தம் அதிகமாகிற மாதிரியோ இல்லை குறையிற மாதிரியோ தோணவே தோணாது. ஆனால் இவனுக்கு தோணுது, இந்த லிசனருக்கு தோணுது. இந்த மாதிரி தோற்றம் இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் அப்பேரண்ட் ஃப்ரீக்குவென்சி, அதாவது தோற்ற அதிர்வெண். இது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது, டிக்ரீஸ் ஆகிற மாதிரியும் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் லிசனர். இந்த விளைவுக்கு பேர் தான் டாப்ளர் விளைவு. இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் என்ன யூஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பல இடங்களில் இது யூஸ் ஆகுது. மெடிக்கலில் யூஸ் ஆகுது, இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது, ஸோ மெனி பிளேசஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கண்டுபிடிப்பு இது. இது வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸ் போக போக இது சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இப்போது நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் புரிஞ்சிக்கலாம். இப்போது இந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, சவுண்ட் இது தான் உற்பத்தி பண்ணுது. அதனால் இதுக்கு வந்து சவுண்டு சோர்ஸ். அதை தமிழில் சொல்கிறது இருந்தால் ஒலி மூலம். இப்போ இந்த சவுண்டு சோர்ஸ் வந்து ஏதோ ஒரு ஸ்பீடில் போகுது இல்லையா, அந்த ஸ்பீடு வந்து நம்ம வின்னு எடுத்துக்கிறோம். சோர்ஸ்னால் எஸ்ஸு, அதனால் விஎஸ் அப்படிங்கிறது த வெலாசிட்டி ஆஃப் அந்த மூவிங் ஆப்ஜெக்ட், அதாவது சவுண்டு சோர்ஸ். சரி, இதுலேருந்து ஏதோ ஒரு சத்தம் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, சவுண்டு வருதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒலி. அந்த ஒலிக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குது. ஸோ ஒலியின் திசைவேகம். ஸோ அந்த ஒலியினுடைய திசைவேகத்துடைய குறியீடு வி. இதுக்கு ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து அந்த சவுண்டோடைய ஸ்பீடு, இது வந்து ட்ரெயினோட ஸ்பீடு. இது ரெண்டும் புரிஞ்சிடுச்சுல. அதே மாதிரி இப்போ இந்த ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா பிளாட்ஃபார்மில், அவருக்கு நம்ம ஒரு பேர் வைக்கலாம். அவர் வந்து யாருன்னா லிசனர், இந்த சவுண்டை கவனிப்பவர், அதாவது கேட்குனர். இப்போ சப்போஸ் இவர் அப்படியே இங்கேயே இருக்கிறார், மூவ் ஆகாமல் இருக்கிறாருன்னா இவருக்கு எந்த திசை வேகம் இல்லை. சப்போஸ் இவரும் மூவ் ஆகலாம். எப்படி மூவ் ஆகலாம்னா இந்த டைரெக்ஷன்லேயும் மூவ் ஆகலாம், இல்லைனா இது மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் மூவ் ஆகலாம். சப்போஸ் இவர் மூவ் ஆனானாக்கா அவருடைய திசைவேகத்தை குறிக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் வேணும், அதுதான் வி. இங்கே லிசனர்ன்றதுனால நம்ம என்ன எடுத்துக்கிறோம், விஎல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ இதில் இந்த சவுண்டுக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. பட் நம்ம அதில் எதை வச்சு நம்ம பார்க்குறோன்னா அதிர்வெண் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். அதிர்வெண் அப்படின்றது ஃப்ரீக்குவென்சி. இதோடைய சிம்பிள் வந்து என்னு, உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்குது என்னு. சில நேரங்கள் என்ன செய்கிறாங்கன்னா எஃப்னு கூட கொடுக்குறாங்க. நம்ம எந்தெந்த இடத்துல என்ன வேதோ அது மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ ஃப்ரீக்குவென்சி வந்து என்னு. ஆக்சுவலி இதில் வந்து இந்த ட்ரெயின் உற்பத்தி பண்ணுற அந்த சவுண்டு இருக்குல்ல, விசிலிங் சவுண்டு, அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அது இன்க்ரீஸும் ஆகாது, டிக்ரீஸ் ஆகாது. அதனால் இதோடைய ஃப்ரீக்குவென்சி, அதாவது ஒலி அதிர்வெண், அது என்னு தான். ஆனால் இவருக்கு என்ன ஆகுதுனாக்கா இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது, டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் அப்பேரண்ட் ஃப்ரீக்குவென்சி. இந்த அப்பேரண்ட் ஃப்ரீக்குவென்சி நம்ம வைக்கிற சிம்பிள் வந்து என் டேஷ். இந்த அப்பேரண்ட் ஃப்ரீக்குவென்சிக்கு தமிழில் தோற்ற அதிர்வெண். இதோடைய குறியீடு என் டேஷ். ஸோ நம்மளுக்கு என்னென்ன குறியீடு அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சால் தான் நம்ம வந்து சம ஓரளவு புரிஞ்சிக்க முடியும். இப்போ இதில் வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேஜ் நம்பர் 67 டாப்ளர் எஃபெக்ட் சம்மந்தப்பட்ட ஒரு 8 ஃபார்முலாஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு இந்த 8 ஃபார்முலா தேவையில்லை, 3 ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செய்கிறோன்னாக்கா, இந்த இடத்துல ஒலி மூலம், இங்கே வந்து கேட்குனர், அதாவது அந்த சவுண்டை கேட்குறவர்.
அதாவது லிசனர், இது வந்து சவுண்டு சோர்ஸ். இப்போ இந்த சவுண்டு சோர்ஸ் வந்து கேட்பவரை நோக்கி மூவ் ஆகுது, அதாவது இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாமே. இவர் வந்து எப்படி இருக்கிறாரு, ரெஸ்ட்டில் இருக்கிறார். ரெஸ்ட்னால் இஸ் நாட் மூவிங், அந்த பிளாட்ஃபார்மில் அப்படியே இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் கண்டிஷன். இப்போ இவர் மூவ் ஆக சொல்ல இதில் வந்து 2 வெலாசிட்டி வரும். ஒன்று வந்து அந்த ட்ரெயினோட வெலாசிட்டி, அதாவது விஎஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த சவுண்டோட வெலாசிட்டி என்னது, வி. இப்போ இவர்கிட்ட வர சொல்ல அந்த ஃப்ரீக்குவென்சி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, தோற்ற அதிர்வெண், அது வந்து இவருக்கு என்னவா தோணுதுன்னா என் டேஷாக தோணுது. இப்போ இந்த என் டேஷ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ. ஸோ இந்த என் டேஷ் அது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னாக்கா, அதாவது அந்த வின்றது ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேனாக்கா, ஒளியினுடைய திசைவேகம் வி பை மறுபடியும் வி, ஒளியினுடைய திசைவேகம் மைனஸ் விஎஸ் அப்படின்னா ஒளி மூலத்தினுடைய திசைவேகம், அதுக்கப்புறமா அந்த அந்த ஒளியினுடைய ஃப்ரீக்குவென்சி அதிர்வெண். ஸோ அப்போ ஒளியினுடைய ஃப்ரீக்குவென்சி இந்த எண்ணு இந்த ஃபேக்டரை பொறுத்து தான் மாறுதுங்க. இதில் நம்பர் அதிகமாக இருந்தால் இது அதிகமாக இருக்கும், இந்த நம்பர் குறைவாக இருந்தால் இது குறைச்சலாகிடும். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இந்த கண்டிஷன் மட்டும்தான் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ வேறு கண்டிஷன் இதே ஃபார்முலா வராது, வேறு மாதிரி ஃபார்முலா வரும். இப்போ அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா, இதே ஒளி மூலம்தான் இப்படி மூவ் ஆகிறார். அதாவது எப்படின்னாக்கா, லிசனர் இருக்கிறார் இல்லையா, அந்த கேட்குனர், அவருக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகிறார். அப்போ இவருடைய ஃப்ரீக்குவென்சி என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போது இவர் இந்த இடத்துல எப்படி தான் இருக்கிறார், அந்த கேட்குனர் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கிறார். ஆனால் இது மட்டும் தான் மூவ் ஆகுது, பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. அப்போ என்ன மாதிரி ஃப்ரீக்குவென்சி வரும் அப்படின்னாக்கா, என் டேஷ் விச் இஸ் ஈக்குவல், அதாவது அந்த ஒளியினுடைய திசைவேகம் வி டிவைடட் பை ஒளியினுடைய திசைவேகம் வி ப்ளஸ் ஒளி மூலத்தினுடைய திசைவேகம். இதை பொறுத்து இவருக்கு அந்த அதிர்வெண் வந்து மாற்றம் வரும். அதாவது இது வந்து என்னங்கிறது அந்த உண்மையில் அந்த சவுண்டோடைய உண்மையான அதிர்வெண் இதுதான். இது வந்து அந்த கேட்பவர் இருக்கிறாரு, அவருக்கு இந்த அதிர்வெண் வந்து மாறி வரும், இந்த ஃபேக்டரை பொறுத்து மாறி வரும். பார்க்க சொல்லி தெரியுது உங்களுக்கு. ஸோ இதோடைய வேல்யூ வந்து பார்த்திங்கனாக்கா குறையும், இதோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். நம்ம சம் போட சொல்ல பார்த்துக்கலாம். இப்போது இன்னொரு கண்டிஷன் இருக்குது, 3வது கண்டிஷன். அதோட இது தேவையான ஃபார்முலாஸ் போதும், அதுக்கப்புறம் நம்ம நியூமெரிக்கல்ஸு போக ஆரம்பிச்சிடலாம். தேர்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னாக்கா, ஒளி மூலம் வந்து அந்த லிசனரை நோக்கி நகருது, இந்த டைரெக்ஷனில் போகுது. கேட்பவரும் மூவ் ஆகிறார், எதை நோக்கினா ட்ரெயினை நோக்கி போகும். இப்போ 2 பேருமே இங்கே மூவ் ஆகிறாங்க. இப்போ 2 பேருமே இங்கே மூவ் ஆகிறதுனால இப்போ இதில் இருக்கக்கூடிய சவுண்டோட வெலாசிட்டி வி, இந்த ஒளி மூலம் போகுது இல்லையா, அதோட வெலாசிட்டி விஎஸ். இப்போ இவர் மூவ் ஆகிறேன்னு சொன்ன பற்றியா, இதில் யார், லிசனர், அவருடைய வெலாசிட்டி இருக்குது இங்கே, அதனால் விஎல். இப்போ இவருக்கு தோன்ற அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து என் டேஷு, இந்த இடத்துல அந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய உண்மையான ஃப்ரீக்குவென்சி வந்து என். இப்போ இதெல்லாம் அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இதை வச்சு நம்ம என்ன ஃபார்மில் இங்கே கொண்டு வர போகிறோம், இந்த கண்டிஷன் என்ன ஃபார்மில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னாக்கா, அதாவது இந்த அப்பேரண்ட் ஃப்ரீக்குவென்சி என்ன மாதிரி நம்மளுக்கு கிடைக்குதுனாக்கா, அதாவது வி ஒளியினுடைய திசைவேகம் ப்ளஸ் விஎல், அதாவது இந்த லிசனர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய திசைவேகம் டிவைடட் பை வி ஒளியினுடைய திசைவேகம் மைனஸ் விஎஸ் சோர்ஸோட திசைவேகம். இந்த ஃபேக்டரை பொறுத்து தான் இந்த ஃப்ரீக்குவென்சி மாறும். ஸோ அப்போ ஒரிஜினல் ஃப்ரீக்குவென்சி என்னது, என். இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் தமிழ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 68 இந்த கணக்கு வந்திருக்கு. அதே கணக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்கில் பேஜ் நம்பர் 67 புக் சால்வ்டு ப்ராப்ளம் தான். இங்கே அது எப்படி சால்வ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த கொஷினை புரிஞ்சிக்கலாம். இங்கே 90 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை உடைய ஒளி மூலம். அப்போ நமக்கு இங்கே வந்துக்கிற குழு என்னன்னாக்கா ஒளி மூலம். இப்போ ஒளி மூலம்னா அதிர்வெண்ணுனா என்ன குறியீடு சொல்லிக்கிறேன், எண். ஒளி மூலத்தோடைய அதிர்வெண் எண். இதே கேட்பவராக இருந்தால் அவருக்கு தோணக்கூடிய இல்லை கேட்கக்கூடிய அதிர்வெண்ணுடைய குறியீடு என் டேஷ். இப்போ இது என். ஸோ டேட்டா எழுதிக்கலாம். என் அதோடைய மதிப்பு இங்கே 90 ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்குவென்சியோட எஸ்ஐ அலகு ஹெர்ட்ஸ். ஓகே. ஸோ இதுக்கப்புறமா என்ன வந்திருக்குங்க, ஒளியின் திசை வேகத்தில். இது வந்து ஒளியின் திசை வேகம் கிடையாது, அந்த திசை வேகத்தில் 1/10 மடங்கு வேகத்தில். யார், ஒளி மூலம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதை. அப்போ ஒளியினுடைய திசை வேகம் குடிக்கல. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, ஒளியின் திசை வேகம் ஈக்குவல் டு அதை வின்னு எடுத்துக்கலாம்.
இப்போ இங்கே 1/10 மடங்கு வேகம் அப்படிங்கிறது யாருடைய வேகம்னாக்கா ஒளி மூலத்துடைய வேகம். ஒளி மூலத்துடைய வேகத்தை குறிக்கிற குறியீடு வந்து விஎஸ். இது வந்து 1/10 மடங்கு. எதில்? ஒளியினுடைய வேகத்தில் 1/10 மடங்கு. ஒளியினுடைய வேகத்தில் நம்ம ஏற்கனவே என்ன குறியீடு வச்சுக்கிறோம்? வி. அப்போ இது வந்து 1/10 டைம்ஸ் ஆஃப் வி அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன கேள்வி வந்திருக்கு? மடங்கு வேகத்தில் நிலையான இடத்தில் உள்ள கேட்குனர். அப்போ இந்த கேட்குனருடைய வேகம் 0. ஏன்னா அவர் வந்து எதில் இருக்கிறாரு? ரெஸ்ட்டில் இருக்கிறார். சரி, கேட்குனர் அடைகிறது எனில் அவரால் உணரப்படும் அதிர்வெண். அவரால் உணரப்படும் அதிர்வெண்னாக்கா தோற்ற அதிர்வெண். அதுதான் n' ஈக்குவல் டு கொஸ்டின். ஸோ அப்போது இந்த கொஸ்டின் நம்ம இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலி வந்து நமக்கு என்ன குழு வந்திருக்குனாக்கா, அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த விஎஸ் சோர்ஸ் உடைய வெலாசிட்டி இருக்குது. அது வந்து யாரை நோக்கி போகுதுனாக்கா அந்த அப்சர்வர் லிசனரை நோக்கி போகுது. அவருடைய திசை வேகம் 0. ஏன்னா அவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறார். அப்போ இவர் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு, சோர்ஸ் மூவ் ஆகுது, அதோடய டைரெக்ஷன் அந்த லிசனரை நோக்கி போகுது. அப்போ இது இந்த கண்டிஷனுக்கு அந்த 3 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா வரும்னாக்கா ஃபஸ்ட்டு ஃபார்முலா வரும். அப்போ ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்லுது? n' is equal to v by v minus vs into n. இதுதான் அந்த ஃபஸ்ட் ஃபார்முலா. அதாவது இந்த கண்டிஷனுக்கு இந்த ஃபார்முலா. ஸோ நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். வியோட மதிப்பு இல்லாதனால அப்படியே வி வச்சுக்கலாம். இந்த விக்கும் அப்படியே தான் வச்சுக்கணும். இப்போ விஎஸ் உடைய மதிப்பு பார்த்திங்கன்னா 1/10 இன்ட்டு வி. அப்போ இந்த இடத்துல 1/10 இன்ட்டு வி. அப்புறம் இது எல்லாத்துக்கும் n டைம்ஸ். அதனால் ஹோல் ப்ராக்கெட் போட்டு இங்கே n எழுதிக்கிறோம். அடுத்தது இந்த வந்து முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். v by v மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணுங்க 1 இன்ட்டு வி v by 10. தென் இங்கே வந்து n வந்துடும். தென் இப்போது இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க மறுபடியும். v by v இன்ட்டு 10 10v மைனஸ் v by 10. இது எல்லாத்தையும் நம்ம ப்ராக்கெட் போட்டு n எழுதிக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 10 மேலே போயிடுச்சுன்னா 10v பை 10v மைனஸ் வியில் 9v வந்துடும் இன்ட்டு என்னோட மதிப்பு எவ்வளோ? 90 ஹெர்ட்ஸ். அதனால் இந்த இதில் 90 போட்டுக்கிறோம். இப்போ இந்த விவி கேன்சல் ஆகிடும். இந்த 9க்கு இந்த 9 கேன்சல் ஆகிடும். 10 இன்ட்டுங்க ஒரு 10 இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 100 ஹெர்ட்ஸ். இதுதான் இந்த n'. இதுதான் ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர். இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அதே பேஜ் நம்பரில் செகண்ட் புக் சால்வோட ப்ராப்ளம் இது. இதில் என்ன கொடுத்துருக்குறாங்கனாக்கா 500 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணை உடைய ஒளி மூலம். இப்போ டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். ஒளி மூலத்தினுடைய அதிர்வெண்ணுனா n ஈக்குவல் டு 500 ஹெர்ட்ஸ். 30 மீட்டர் பை வினாடி வேகத்தில். அப்போ இது யாருடைய வேகம்னாக்கா இந்த ஒளி மூலத்தினுடைய வேகம். ஒளி மூலத்துடைய வேகம்னா விஎஸ். அதோடைய மதிப்பு இங்கே 30 மீட்டர் பர் செகண்ட். இது இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஓய்வில் உள்ள கேட்குனர் ஒரு குழு வந்திருக்கு. அப்போது இந்த லிசனர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய வேகம் 0. ஏன்னா அவர் ரெஸ்ட்டில் இருக்கிறார். ஓய்வுனா ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. அதனால் அதோடைய மதிப்பு 0 நகர்கிறது. காற்றில் ஒளியின் திசை வேகம். ஸோ அந்த சவுண்டோட வெலாசிட்டி கொடுத்துருக்குறாங்க. அதோட சிம்பிள் வந்து வி. அதோட வேகம் வந்து 330 மீட்டர் பர் செகண்ட். எனில் கேட்குனரால் உணரப்படும் ஒளியின் அதிர்வெண். ஒளியின் அதிர்வெண் அதாவது n'. யாருடைய ஒளியின் அதிர்வெண்ணா கேட்குனருடைய ஒளியினுடைய அதிர்வெண். அதனால் அது n' ஈக்குவல் டு கொஸ்டின். ஸோ நம்ம இதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல இதுக்கு எந்த ஃபார்முலா வரும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து அந்த சவுண்டு சோர்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து யாரை நோக்கி போகுதுனாக்கா ஓய்வு நிலையில் உள்ள லிசனரை நோக்கி போகுது. அதாவது விஎல் வந்து எப்படிங்கிறாருன்னா ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. இது வந்து விஎஸ் சவுண்டு சோர்ஸு மூவ் ஆகுது. யாரை நோக்கினாக்கா அந்த அப்சர்வரை நோக்கி இப்படி போகுது. அப்போது இது ரெஸ்ட்டு, இது வந்து டுவர்ஸ் அப்சர்வர். அப்போ என்ன ஃபார்முலா மறுபடியும்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான். ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்லுது? n' is equal to v by v minus vs
ஹோல் ப்ராக்கெட் அண்ட் என். ஸோ இதுதான் இந்த கண்டிஷனுக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இப்போ ஃபார்முலாவில் வி கொடுத்துருக்குறாங்க 330, அது எழுதிக்கிங்க. பை மறுபடியும் வி வந்திருக்கு 330 மைனஸ் விஎஸ், அது வந்து எவ்வளோன்னா 30 ஹோல் ப்ராக்கெட். என்னோட மதிப்பு 500. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இது சப்ட்ராக்ட் பண்ணிக்கிங்க. 330 பை 330 30% 300 இன்ட்டு 500. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். இதை கேன்சல் பண்ணலாம் 11. ஸோ 11 இன்ட்டு 5. ஸோ 11 இன்ட்டு 5 வந்து எவ்வளோனாக்கா 55. அப்புறம் இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, அது இங்கே போட்டுங்க. ஸோ 550 ஹெர்ட்ஸ். ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கு உண்டான ஆன்சர். அடுத்த சம். ஒரு ஒளி மூலமானது 50 மீட்டர் பர் செகண்ட் திசை வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனர். ஸோ அப்போ நமக்கு டேட்டா ஒளி மூலத்தினுடைய திசை வேகம் கொடுத்துருக்குறாங்க, அதாவது விஎஸ் கொடுத்துருக்குறாங்க 50 மீட்டர் பர் செகண்ட். ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனர், அப்போ விஎல் வந்து 0, அதாவது ரெஸ்ட்டில் இருக்கிறார். நோக்கி நகர்கிறது. கேட்குனால் உணரப்படும் ஒளி மூலத்தின் அதிர்வெண்ணானது. ஸோ அவருக்கு என்ன கேட்குதோ அந்த அதிர்வெண்ணே கொடுத்துட்டுருக்குறாங்க, அதாவது என் டேஷ் கொடுத்துட்டுருக்குறாங்க. என் டேஷ் வந்து 1000 ஹெர்ட்ஸ் ஆகும். அந்த ஒளி மூலமானது ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை விட்டு விலகி செல்லுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் வருது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன், அதாவது அந்த கேட்குனரை நோக்கி அந்த ஒளி மூலமானது நகர்கிறது. அடுத்த கண்டிஷன் என்ன ஆகுதுன்னா ஒளி மூலமானது அவர் விட்டு போகுது அப்படின்றாங்க. இப்போ 2 ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ இது வரைக்கும் ஒரு டேட்டா. இப்போது கேட்குனரை விட்டு விலகி செல்லும்போது உணரப்படும் தோற்ற அதிர்வெண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஒளியினுடைய திசை வேகம் கொடுத்துருக்குறாங்க. ஒளியினுடைய திசை வேகத்தோட குறியீடு வந்து வி 330 மீட்டர் பர் செகண்ட். நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா என் டேஷ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் ஒரு டேட்டா, இதுக்கப்புறமா இது வேறு ஒரு டேட்டா. இப்போ இதில் என்ன ஃபார்முலா வரும் இந்த டேட்டாவில்னா, இதில் வந்து என்ன கண்டிஷன் ரெஸ்ட்டு. அப்போது வி அப்போது என் டேஷ் ஈக்குவல் டு வி பை வி மைனஸ் விஎஸ் ஹோல் ப்ராக்கெட் இன்ட்டு என். இப்போ இந்த டேட்டாவில் இருக்கிற இந்த எண்ணோடைய மதிப்பு இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு அர்த்தம். இதில் அந்த எண்ணை கொண்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணால் தான் இந்த எண்ணெய், ஏன்னா இதில் ஃபார்முலா பார்த்தீங்கன்னாக்கா என் டேஷ் இஸ் ஈக்குவல் வி பை வி ப்ளஸ் விஎஸ். இங்கே ஏன் வி ப்ளஸ் இந்த ஃபார்முலா இருக்குன்னா இது வந்து விட்டு விலகி செல்லுது அந்த ஒளி மூலமானது, அதனால் இந்த ஃபார்முலா. இங்கே வந்து ஏன் மைனஸ் வந்திருக்குன்னா இங்கே அந்த ஒளி மூலமானது அந்த கேட்குனரை நோக்கி வருது. ஸோ அப்போது இந்த இடத்துல ப்ராக்கெட் ஹோல் ப்ராக்கெட் போட்டு இங்கே என் போடுறீங்க. ஸோ இப்போ இந்த என் டேஷை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணும், வி வேணும், விஎஸ் வேணும். வி இங்கே இருக்குது, இந்த விஎஸ்ங்கிறது ஒளியினுடைய திசை வேகம், அதாவது அந்த ஒளி மூலத்தினுடைய திசை வேகம். அந்த ட்ரெயின் ஒரே ஸ்பீடில் தான் போக போகுதுன்னு வச்சுக்கலாமே, அதனால் இதே டேட்டா மறுபடியும் நம்ம இங்கே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது எண்ணெய் விட்டு போயிடுதுன்னா இங்கே எண்ணெய் விட்டு போயிடுது, அந்த எண்ணெய் தான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவில் எண்ணெய் கண்டுபிடிச்சி அந்த ஆன்சரை கொண்டு வந்து இங்கே போட்டால் தான் இந்த ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அளவுக்கு நம்ம இந்த சம்மை வந்து புரிஞ்சுக்கணும். சரி, அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேட்டாவில், அதாவது இந்த இடத்துல இருக்கிற இந்த டேட்டாவில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னாக்கா எண்ணெய் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ என் ஈக்குவல் டு கொஸ்டின். இப்போ நம்ம சம் போட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா எடுத்து எழுதிங்க. என் டேஷ் இஸ் ஈக்குவல் டு வி பை வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு என். இப்போ எதுவும் ரீஅரேஞ்ச் பண்ண வேணாம், சப்ஸ்டிட் பண்ணுங்கள். வியோட மதிப்பு வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டு வந்து 330, 330 பை 330 மைனஸ் சோர்ஸோடைய வெலாசிட்டி வந்து 50 ப்ராக்கெட் இங்கே என் டேஷ் வந்து கொடுத்துருக்குறாங்க 1000. அப்போ இந்த இடத்துல நம்ம 1000 எழுதிக்கலாம். சரி, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 330 பை 330 50 போச்சுன்னா 280 இன்ட்டு என். இப்போது இந்த 0 இதை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 1000 இருக்குது. இப்போ நமக்கு தேவையானது என் தான். தேர்ஃபோர் என் இஸ் ஈக்குவல், என் அங்கே தான் இருக்குது, இந்த டேர்மு மட்டும் இங்கே கொண்டு வரேன். இந்த 28 மேலே போய்டும், 33 கீழே வந்துடும். ஏற்கனவே இங்கே ஒரு 1000 இருக்குது. 1000
இன்ட்டு 28 பை 33. சரி, நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 28,000 வரும் பை 33. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா, டிவைட் பண்ணி பார்த்துடலாம். $28,000 டிவைடட் பை 33. ஸோ ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் எடுத்துங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8 டைம்ஸ் போகும். ஸோ 324 மீது 2 324 26 264 வரும். இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாக்கா 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே 7 6 போச்சுன்னா 1. ஸோ அகைன் இந்த ஒரு 0 இங்கே கொண்டு வந்திருக்கு 160 ஆகிடும். இப்போ 160ல் எத்தனை 33 இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 டைம்ஸ் போகும். 3 நாங்கள் 12, இது ஒன்று 3 நாங்கள் 12 13 132. சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 8 வரும். இங்கே 5ல் 3 போச்சுன்னா 2. அகைன் இந்த 0 இங்கே கொண்டு வந்துடுங்க 280. மறுபடியும் இதே 280 தான் வருது. ஸோ நம்ம அவங்க 8 போட்ட மாதிரி இங்கே ஒரு 8 போட்டு இங்கே 264. மறுபடியும் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா அகைன் வி வில் கெட் 16 கிடைக்கும். ஒரு 0 இங்கே இல்லை, அதனால் மறுபடியும் இங்கே ஒரு 0 கொண்டு வரோம். அப்போ இங்கே டெசிமல் வச்சுக்கிறீங்க. ஸோ 160ல் வந்து மறுபடியும் 4 டைம்ஸ் போகும். 132. 10ல் 2 போச்சுனாக்கா 8, 6ல் 3 போச்சு, 5ல் 3 போச்சுன்னா 2. ஸோ அகெயின் ஒரு 0 போட்டு இதில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் 280 வருதுல 8 டைம்ஸ் வரும். 8 டைம்ஸ்னாக்கா இந்த ஆன்சர் அப்படியே வரும், ரிப்பீட் ஆகும் 264. ஸோ இது அப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு இந்த ஆன்சர் மட்டும் போதும். ஏன்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஆன்சரை கொண்டு வரணும்னா நம்மளுக்கு இந்த அளவு லென்த்தியாக போட்டு தான் ஆகணும். ஒரு டெசிமலோடு நிறுத்தி இருந்திருக்கலாம், பட் டெக்ஸ்ட் புக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ஆன்சரை வேறு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ நம்மளுக்கு என்னோட மதிப்பு தெரிஞ்சு போச்சு. 848.48 ஹெட்ஸ். ஓகே, இப்போ இன்னும் சம் முடியல. இப்போ என்ன தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இப்போ என்ன போகணும், இப்போ என் டேஷ் கண்டுபிடிக்கணும். அடுத்த ஃபார்முலா என்னென்னா என் டேஷ் இஸ் ஈக்குவல் டு, இதில் ஃபார்முலா பார்த்தா இந்த ஃபார்முலா எடுக்கணும். அதாவது v பை v ப்ளஸ் vs ஹோல் ப்ராக்கெட் n. இங்கே இப்போ v வந்து வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டு, அது மாற போகிறதில்ல, அது 330 தான். பை மறுபடியும் v வந்து 330 ப்ளஸ் சோர்ஸ் ஒளி மூலத்தோட வெலாசிட்டி, அதுவும் மாற போகிறது கிடையாது, அதோடைய மதிப்பு வந்து 50 இன்ட்டு n which is equal to n dash. இது சிம்பிளை பண்ணிக்கலாம். 330 பை 330 ப்ளஸ் 50 380 இன்ட்டு n. n வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த மதிப்பு 848.48. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அது போடணும். ஸோ மறுபடியும் நம்ம இதை டிவைட் பண்ணணும். 300 இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 33-ஐ 38ஆல் டிவைட் பண்ணுறோம். போகாதனால 0 பாயிண்ட் இங்கே 0 வச்சுக்கிறீங்க. 330 எத்தனை 38 இருக்குது. ஆல்மோஸ்ட் 8 டைம்ஸ் போகும். 8 8 64 324 6 30. 10ல் 4 போச்சுனாக்கா 6, 2 அப்படியே வரும் 260. ஸோ அகைன் ஒரு 0 போட்டுங்க. இப்போ 260ல் ஒரு 6 டைம்ஸ் போகும். 6 8 48 மீதி 4 3 14 22. இதை சப்ட்ராக்ட் பண்ணால் 10ல் 8 போச்சுன்னா 2, 5ல் 2 போச்சுன்னா 3 300. மறுபடியும் ஒரு 0 போட்டுங்க 320. ஆல்மோஸ்ட் இதே 8 டைம்ஸ் போகும். 304. இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்கனாக்கா 10ல் 4 போச்சுன்னா 6, இங்கே 16. ஸோ அகைன் ஒரு 0 போட்டுக்குங்க. ஸோ இங்கே வந்து 4 டைம்ஸ் போகும். 8 32 மீதி 3 3 12 15. ஓகே, ஸோ இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து 0.8684. ஸோ இந்த இடத்துல இந்த டிவிஷனுடைய வேல்யூ வந்து 0.8684 இன்ட்டு இந்த நம்பர் 848.48. இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் ஆன்சர். அந்த புக் ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது 736.84 ஹெர்ட்ஸ். இதுதான் நம்முடைய ஆன்சர். 4வது கேள்வி, ஒளி மூலமும் கேட்குனரும் v/10
வேகத்தில் ஒருவரை ஒருவர் நோக்கி நகர்கின்றார். இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னாக்கா, இப்போ ஒளி மூலம் கேட்குனர். இவர் ஒளி மூலத்தை நோக்கியும் ஒளி மூலம் அதே மாதிரி கேட்குனரை நோக்கியும் ஒருவரை நோக்கி நகர்கின்றார். எவ்வளோ வேகத்தில்னா v/10. இந்த v/10 அப்படின்னா என்னென்னா, ஒளியினுடைய திசை வேகத்தில் 10 மடங்கு குறைவாக அப்படின்னு அர்த்தம். இதுக்கு vனா ஒளியினுடைய திசை வேகம் டிவைடட் பை 10னா 10 மடங்கு குறைவாக. இவங்க ரெண்டு பேரும் இந்த v/10 திசை வேகத்தில் தான் ஒருத்தர் வந்து நோக்கி வேகமாக வராங்க அப்படின்னு நம்ம இந்த புரிஞ்சுக்கணும். இங்கே v என்பது ஒளியின் வேகமாகும். ஒளி மூலத்தில் வெளிப்படும் ஒளியின் அதிர்வெண். இப்போ இந்த ஒளி மூலத்திலிருந்து வரக்கூடிய ஒளியினுடைய அதிர்வெண் எஃப்னு கொடுத்துருக்குறாங்க. கேட்குனரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண். இவருக்கு என்ன மாதிரி அதிர்வெண் வரும், அதாவது நம்ம n டேஷ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இதில் இருக்கிற டேட்டான்னு பார்த்தா இது ஒன்று மட்டும்தான். இப்போ ஒளி மூலத்தினுடைய திசைவேகம் v/10. அந்த கேட்குனர் இருக்கிறார்களே லிசனர் vl, அவருடைய திசைவேகமும் v/10. அப்படி புரிஞ்சுக்கிறோம் இந்த கேள்வியிலிருந்து. இதில் வந்து ஒளியினுடைய திசைவேகம், த ஸ்பீட் ஆஃப் சவுண்டு வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க v. அதனால் நம்ம அதை vன்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா ஒளி மூலத்தின் அதிர்வெண் கொடுத்துருக்குறாங்க. ஒளி மூலத்தின் அதிர்வெண் அது வந்து என்ன குறியீடுனா f. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னாக்கா n டேஷ் ஈக்குவல் டு கொஸ்டின். இப்படி தான் நம்ம இந்த கொஸ்டினை புரிஞ்சிக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒருத்தர் நோக்கி போகிறாங்கன்னா அதுக்குன்னு தனி ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னென்னாக்கா n டேஷ் இஸ் ஈக்குவல் v ப்ளஸ் vl பை v மைனஸ் vs வித்தின் த ப்ராக்கெட் இங்கே வந்து n. இதில் வந்து vனா ஒளியினுடைய திசைவேகம், vlனாக்கா அந்த கேட்குனர் இருக்கிற அவருடைய திசைவேகம், எஸ்னா ஒளியினுடைய மூலம் அதனுடைய திசைவேகம். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். therefore n dash is equal ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த ஒளியினுடைய திசைவேகம் v தான், அப்படியே போட்டுக்கோங்க. இந்த vl வந்து v/10. இந்த இடத்துல v/10 பை மறுபடியும் ஒளியினுடைய திசைவேகம் v மைனஸ் இந்த vsம் அதே தான் v/10 ஹோல் ப்ராக்கெட் இன்ட்டு n. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது 10v ப்ளஸ் v பை 10v minus v and then n. therefore n dash is equal 10v plus v வந்து 11v by 10v minus v வந்து 9v into n. இந்த v கேன்சல் ஆகிடும், 11/9 வந்துடும். இப்போ என்னங்கிறது என்னன்னாக்கா, அதாவது அந்த ஒளி மூலத்தினுடைய அதிர்வெண், எஃப்னு எடுத்துக்க சொல்லிக்கிறாங்க. அப்போ இந்த எண்ணை எடுத்துகிட்டு எஃப் போட வேணும் அடுத்த ஸ்டெப்பில். therefore n dash is equal to 11/9 into f. 11/9 வந்து நம்ம டிவைட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து 11 2 புள்ளி வச்சிங்க, 0 போட்டுங்க, 2 டைம்ஸ் போகும், 18 2 வரும், மறுபடியும் 0 போட்டுங்க, 2 டைம்ஸ் போகும். n dash equal to 1.22 f. இதுதான் உங்கள் புக் ஆன்சர். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி 5வது கேள்வி. கேட்குனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண்ணானது உண்மையான அதிர்வெண்ணில் பாதியாக, இதுதான் நம்மளுக்கு குழு வேடு, பாதியாக, அதாவது எப்படி இருக்குன்னா ஆஃப். கேட்குனரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண்ணானது உண்மையான அதிர்வெண்ணில் பாதி. அப்போ உண்மையான அதிர்வெண்ணுடைய குறியீடு வந்து n. இந்த டேட்டா எதுக்கு ஈக்குவல்னாக்கா n டேஷுக்கு ஈக்குவல். இப்படி தான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இந்த 2 லைனை. ஒளி மூலம் எவ்வளவு வேகத்தில் கேட்குனரை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குழுவோடு வந்து விட்டு விலகிச் செல்ல வேண்டும். இப்போ டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். டேட்டா ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னாக்கா n டேஷ் இஸ் ஈக்குவல் ஆஃப் n. இதில் என்ன கேட்குறாங்கன்னா ஒளி மூலத்தினுடைய வேகம். இப்போ ஒளி மூலம்னா vs, அதோடைய வேகம் என்னன்னு கேட்குறாங்க. அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இவ்வளோ தான் நம்மக்கிட்ட இருக்க டேட்டா. இப்போது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா,
ஒளி மூலமும் அந்த கேட்னரும் இப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ ஒளி மூலம் என்ன தான் விட்டு விலகி செல்லுன்னா இந்த டைரெக்ஷனில் போகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஒளி அந்த கேட்னர் வந்து எப்படி இருக்கிறாருங்கிறங்க குழு வேர்டு எதுவுமே இல்லை. அப்படி எதுவுமே இல்லைன்னா நம்ம என்னவா அசியூம் பண்ணிக்கலாம்னாக்கா ரெஸ்ட், அதாவது ஓய்வு அப்படின்னு இதை எடுத்துக்கலாம். அப்போ இதுக்கு உண்டான ஃபார்முலா என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அதாவது n டேஷ் ஈக்குவல் டு v பை கேட்னர் விட்டு விலகி போகிறாருனாக்கா அப்போ v ப்ளஸ் vs இது இந்த ப்ராக்கெட் இங்கே n. இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா. இப்போ நம்ம சம் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த n டேஷோட மதிப்பு இருக்குது, ஆஃப் n இருக்குது, அதை எடுத்து எழுதிங்க. ஆஃப் n ஈக்குவல் நம்ம இதெல்லாம் அப்படியே எழுதிங்க, ஏன்னா எதுவும் டேட்டா இல்லை நம்மக்கிட்ட. v பை v ப்ளஸ் vs இன்ட்டு n. இப்போ இந்த n இந்த n கேன்சல் ஆகிடும். இந்த v ப்ளஸ் vs இந்த டேர்மை வந்து அப்படியே நம்ம இந்த சைடு கொண்டு வந்தோம்னாக்கா, அப்புறம் இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்படி கொண்டு வந்தோம்னாக்கா v ப்ளஸ் vs இஸ் ஈக்குவல் டு 2v அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து vs தானே வேணும். அப்போ இந்த vs இங்கே வச்சுக்கிங்க. இந்த v இந்த சைடு கொண்டு வந்தால் மைனஸ் vஆக வரும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் v. therefore vs ஈக்குவல் டு v. இதுதான் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஆன்சர். ஸோ இதோட இந்த புக் சால்வ்டு ப்ராப்ளம் முடியுது. ஸோ அப்புறம் அன்சால்வ்டு ப்ராப்ளம் இருக்குது, புக் பேக் கொஷின்ஸு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.